தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். போக்கோ இந்தியாவில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ M3 Pro 5G அப்படின்ற பேரில் இப்போ நம்ம கிட்ட பாக்ஸ் இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். பட் அது பார்க்கறதுக்கு முன்பாக இதில் ஸ்டன்னிங் லுக்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிசைன் உண்மையிலே நல்லா இருக்குன்றது போல் சொல்லியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கும் பார்த்துடலாம், என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனையும் பார்த்துடலாம், ப்ளஸ் கேமரா சாம்பிள்ஸையும் காமிக்க போகிறேன். கெட் ரெடி. இந்த வாட்டி என்ன பண்ணலான்னு இருக்கேன், எப்போவுமே அன்பாக்சிங் வீடியோவில் ஃபஸ்ட் எடுத்தோடனே அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு மொபைலை பற்றி மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு கடைசியில் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம் மெதுவாக, ஓகேவா? முதல்ல முக்கியமான விஷயம் அப்படின்றது டிசைன் தாங்க. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்டன்னிங் லுக் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தது எனக்கு எல்லோ கலர் அனுப்புவாங்க, கண்டிப்பாக சூப்பராக எடுக்கலாம்னு நினச்சேன். க்ரீனிஷ் ப்ளூ கலர் அமைச்சிருக்காங்க. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் கிளாஸியான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. ஃபிங்கர் மேக்னெட்லாம் இருக்குது. பட் எனக்கு ஜென்ரலாக அந்த கிளாஸி ஃபினிஷிங் அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. பட் இது ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப உங்கள் ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்க மாதிரி தெரியல. பட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பிளைனான ஒரு கலர் இருக்கிறதுனால ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தாலும் ஒரு ஸ்டன்னிங் லுக் அப்படின்றது உண்மையிலே வந்து இருக்குது. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் என் சைட்லேருந்து ஒரு டிக். அடுத்ததான் மேட் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டைமென்சிட்டி 700 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோகர் ப்ராசர் தான். ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசர். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாலி G57 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிபியும் இருக்குது. ஸோ நான் சின்னதாக ஒரு சில கேம்ஸ் விளையாடி பார்த்தேன். அது ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து விளையாட முடியுது. நீங்கள் ஒருவேளை ஹெவி கேமர் நல்லா வந்து ஹை கிராஃபிக்ஸ் எடிஷன்லாம் வச்சு விளையாடணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக நீங்கள் விளையாடலாம். எல்லா கேமுமே வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கொஞ்சம் மாடரேட் செட்டிங்ஸ்லாம் வச்சு விளையாடும் போது பிரச்சனை கிடையாது. நீங்கள் லாங் டைம்க்குள்ள விளையாடிக்கலாம். ஹீட்டிங் இஷ்யூ என்னால் டெஸ்ட் பண்ண முடியல. நான் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி இன்னும் லாங் டேர்ம் நான் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூ போடும்போது எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவில் இருக்குன்னு சொல்லலாம். ப்ரைசிங் இவங்க இந்த மொபைலை எவ்வளோக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13,999 ரூபா, அதாவது 14,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வாங்குறவனுக்கு ஒரு 500 ரூபா ஆஃபரும் உண்டு. ஸோ நீங்கள் இந்த மொபைல் வாங்கணும்னா உங்களுக்கு 4GB RAM 64GB மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் அவைலபிளாக இருக்குது. அது 13,500 ரூபாய். இதுக்கு அடுத்த வேரியன்ட் அப்படின்றது போனீங்கன்னா நீங்கள் 15,500 ரூபாய்க்கு உங்களுக்கு 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லி பேர்ட்ஸ்க்கான ஒரு 500 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது உண்மையிலே வந்து அந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கிடைக்குதுன்னு தான் சொல்லும். ஸோ இது இந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் இந்த லுக்குக்கு இந்த பர்டிகுலர் ப்ரைஸிங்க்கு ஒரு டீசென்டான ஆஃபரிங் மாதிரி தான் தெரியுது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இது 190 கிராம் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு சிங்கிள் ஹேண்ட்லாம் பிடிச்சி யூஸ் பண்ண, சிங்கிள் ஹேண்ட்லாம் இப்படியே பிடிச்சி யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக 2 கை தான். பட் அது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஒரு சில மொபைல்லாம் இப்படி எடுத்திங்கன்னா இப்படியே கீழே போகும். ஸோ இது அந்தளவுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக கிடையாது. ஸோ 190 கிராம்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையான வெயிட் அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ முதல்ல இந்த மொபைலை பூட்டப் பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் இதோடைய ஃபிசிக்கல் ஓரியை பார்த்துடலாமா? ஸோ வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே தான் நமக்கு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. மேலே வால்யூம் ரோக்கர் கீ இருக்குது. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. 3.5mm ஜாக்கும் இருக்குது. இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது. இது ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இதில் 6.5 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குது. கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் தான். நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, எது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல் அது 50, 60, 90ன்றது போல் மாறி வரும். ஸோ அதில் இஷ்யூ கிடையாது. டிஸ்பிளே குவாலிட்டி நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அன்பாக்ஸ் பண்ணேன். ஸோ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே தான். நீங்கள் படங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி வந்து கிடைக்குது. அந்த கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஒரு IPS LCD பேனல்ல இந்த பட்ஜெட்ல குறிப்பா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டிஸ்பிளே நல்லா இருக்கு. அவுட்டோர்லயும் விசிபிலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கு. 400 நிட்ஸ் தான் சொல்றாங்க. பட் அவுட்டோர் விசிபிலிட்டி டைரக்ட் சன்லைட்ல கூட ஓரளவுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப மோசமாலாம் வந்து கிடையாது. RAM மற்றும் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் LPDDR4X கான RAM டைப் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 2.2 வந்து கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்ல இந்த ரெண்டு விஷயங்களும் கொடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எல்லாருமே இந்த 20,000 செக்மெண்ட்ல இந்த ரெண்டு காம்பினேஷன் கொடுப்பாங்க. இவங்க 14,000 செக்மெண்ட்ல கொடுக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் காலையில் தான் அன்பாக்ஸ் பண்ணேன். ஸோ எனக்கு சார்ஜ் போடுறதுக்கான டைமும் கிடைக்கல, பேட்டரியை ட்ரைன் பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்கல. ஸோ ஓரளவுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு 1.5 நாட்கள் வரும்ன்றது எதிர்பார்க்குறேன். பட் ஸ்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். அதாவது கையில் எடுத்தேன், காலையிலேருந்து யூஸ் பண்ணுறேன், அதை வச்சு மட்டும் தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு அந்த ரிவ்யூவில் நான் இப்போ சொல்லாத விஷயங்கள் ஏதாச்சும் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணும்போது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் கேமரா. பின்பக்கமாக 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா f1.79 அப்பச்சரில் இருக்குது. ரெண்டாவது கேமரா
2 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது மேக்ரோ சென்சர். மூணாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 8 மெகாபிக்சலுக்கான சென்சர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்க. ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இமேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பாப் அவுட் ஆகுது. போர்ட்ரேட் ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஷாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே பேக்ரவுண்டில் நல்ல டெப்த் வந்து கொடுக்குது. நீங்கள் இண்டோரில் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் எடுத்தாலுமே இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான் ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும். செல்ஃபி கேமரா பக்கம் வந்தனாவும் அதே மாதிரி தான். நீங்கள் எடுக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த லைட்டிங் வந்து மாறுது. ஸோ நார்மலாக எடுத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆடியோ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஜஸ்ட்டு நான் இப்போ வாக் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே லெஃப்ட் சைடில் கீழே வந்து தண்ணி போகிறது, இந்த செடியெல்லாம் எப்படி தெரியுதுன்றதை பாருங்கள். இப்போ கலர்ஸ் நல்லா இருக்கா? ஸோ ஃபுல் ஹெச்டியில் இதுதான் மேக்ஸிமம் கிளாரிட்டி. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ டேரெக்டாக சன்லைட்டில் இருக்கேன், அதனால் உங்களுக்கு ரொம்ப ஷேடாக வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பட் பின்பக்கமெல்லாம் எப்படி தெரியுது பாருங்கள். ஸ்கையெல்லாம் நல்லா தெரியுதா? அண்ட் இப்போ எப்படி தெரியுது பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் ஷேடோவில் போகிறேன். ஸோ ஷேடோவில் போகும்போது கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆடியோ வீடியோ ஸ்டெபிலிட்டி காற்றும் கொஞ்சம் அடிக்குது. ஸோ அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஷேடோவில் இருக்கேன். கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இதில் MIUI 12 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு 11 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதில் ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி அதிகமான ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ போக்கோவில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் UI அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லீக்காக தான் இருக்கும். நிறைய விதமான சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் எனக்கு லேக் அந்தளவுக்கு வந்து தெரியல. நான் காலையிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் நமக்கு இந்த 14,000 பட்ஜெட்டில் கொஞ்சம் லேகிஷ் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் வந்து தெரியும். பட் இதில் அது கிடையாது. முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த மொபைலுடைய அன்பாக்சிங்கை பார்த்துலாமா? ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்குது. அதே மஞ்சள் கலர் போக்கோவுடைய ஒரு எல்லோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள நமக்கு ஒரு சின்ன பேக்கேஜ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் எஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க. TPU கேஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சைடில் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு மொபைல் இருக்குது. மொபைல் எப்படி இருக்குன்றதை நம்ம வீடியோலேயே வந்து பேசிட்டோம். ஸோ அதை பார்க்க வேணாம். அடுத்தபடியாக நமக்கு Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸிங். அதுவும் 14,000 ரூபாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, லாங் டைம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அந்த ப்ரைஸிங் வந்து உண்மையிலே கில்லர் ப்ரைஸிங் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே நல்ல ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன். பர்சனலி எனக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. மிரர் ஃபினிஷிங் எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. எப்பவுமே கிளாஸியாக இருந்தால் பிடிக்காது. பட் இது ரொம்ப மிரரிஷாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கிளாஸியாக மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளெயின் கலர் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கறது கொஞ்சமாக வந்து ஒரு ப்ரீமியம் லுக் அப்படின்றது கொஞ்சம் ஆட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லும். பர்சனலி எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷனோட நமக்கு ஒரு டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருக்குது. வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அந்த அளவுக்கு இஷ்யூ வந்து கிடையில. நான் காலையிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு யூசேஜ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. போக்கோ தரப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு டைமென்சிட்டி ப்ராசர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு டியூவல் 5G சப்போர்ட்டும் வந்து இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைலில் கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும்ன்றது எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் கேமிங்லாம் விளையாடுறதுக்கும் ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தாகவே வந்து போகும். கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாம்பிள்ஸ் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வீடியோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு அது ஓகேவான்றதை சொல்லுங்கள். பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஸோ ஓரளவுக்கு போதுமான அளவில் கொடுத்துருக்காங்கன்றதை நம்புறேன். உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லும். பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் இன்னும் வந்து அதிகமாக டெஸ்ட் பண்ண போகிறேன். சப்போஸ் யாருக்காச்சும் ரிவ்யூ வேணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, என்ன இருக்குன்ற எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வரக்கூடிய காலங்களில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை டெஸ்ட் பண்ணி ஃபுல் ரிவ்யூ கொண்டு வரும்போது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து கவர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கா? இப்போ ஸ்பெக்ஸை பார்த்தீங்க, என்னுடைய வீடியோ பார்த்தீங்க, இதில் கேமரா சாம்பிள்ஸ் வந்து எல்லாமே வந்து போட்டிருந்தேன். அந்த பட்ஜெட்டுக்கு, அந்த 14,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்பெக்ஸோட இந்த மொபைல் ஓகே நினைக்கிறீங்களா, இல்லை நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க பாஞ்சி.